வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட். ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற நர்ஸ் அண்ட் ஃபிசியோதெரபி டாக்டர்ஸ்க்குலாம் ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான் இது. ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரோக்னால ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுறாங்கன்னா, பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அந்த பேஷண்ட் ஸ்டேபிள் ஆன அப்புறமா அவங்கள வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் மினிமம் ஒரு 15 டேஸ்னாச்சும் ஹாஸ்பிட்டல் இருந்த அப்புறமா தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. தென் ஒரு ஜாயிண்ட் மினிமம் 1 வீக் இம்மோபிலைஸில் இருந்தாலே ஸ்டிஃப் ஆகுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஆஸ் அ ஹோம் கேர் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நான் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை பார்க்க போகிறோம்னா, அவங்க ஷோல்டர் ஸ்டிஃபான ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் நம்ம ஹோம் கேர் ஃபிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஷோல்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் அந்த பேஷண்ட்டு கொடுக்குறேன்னா, அந்த பேஷண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. ஷோல்டர் ஜாயிண்டில் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற ஜாயிண்டை விட ஷோல்டர் ஜாயிண்ட் ஈஸியாகவே ஸ்டிஃப்னஸ் போயிடுது. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இனிஷியல் டேஸில் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோஸும் நர்ஸும் தான் பேஷண்ட் கேர் அதிகமாக கொடுக்குறீங்க. அவங்களோட ஷோல்டரை ஸ்டிஃப்னஸ் போகாமல் பார்த்துக்கிறதுல முக்கியமான பங்கு உங்கள் 2 பேருக்கும் தான் இருக்குது. அதனால் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ஷோல்டர் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அட்டைன் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ்லாம் டீச் பண்ணுங்கள். அவங்களால ஆக்டிவாக பண்ண முடியலனாலும் பாசிவாக நீங்கள் கொடுங்க. அந்த பேஷண்ட்டோட அட்டெம்ப்ட் இருக்குமே சொல்லிக் கொடுங்க. இனிஷியலாகவே ஸ்டிஃப் ஆகிட்டுனா ஜாயிண்ட் மொபிலிட்டி கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். மசில் பவர் நல்லா இருக்கவங்களுக்கே ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் போச்சுன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு அதை விடவே லாங் டேர்ம் ஆகிடும். ஜாயிண்ட்டை மொபிலைஸ் பண்ணி அவங்க ஜாயிண்ட் ஃப்ரீ ஆனாலுமே அவங்க ஆக்டிவாக மூவ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால அகெயின் அவங்க ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்க்கு தான் போகுது. ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களோட இனிஷியல் கேர் ரொம்பவே வேல்யூபிளானது. கேர் வெல், ட்ரீட் வெல். தேங்க்யூ.